Hey guys, welcome back to another video. ஓகே, லாஸ்ட்டாக நம்ம வந்து கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸை பற்றியும் அதில் இருக்கக்கூடிய ப்ராப்ளம்ஸ்லாம் என்னென்ன, எப்படி வந்து அது டைம் லூப்பை வந்து பிரேக் பண்ணுது, இப்படி நிறையா விஷயங்களை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து இந்த டைம் லூப்னால் என்ன, இந்த டைம் லூப்பை வந்து எப்படி கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் வந்து பிரேக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸாக பட்ட வீடியோஸ்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க அப்படின்னு நம்புகிறேன். ஸோ அதிலே பார்த்துட்டிங்கன்னா நிறைய விஷயங்கள், இந்த டைம் லூப்னா என்ன, கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ்னால் என்ன, அந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் வந்து எப்படி மல்டிவர்ஸ் தியரியோட வந்து கனெக்ட் ஆகுது, எல்லா விஷயத்தையும் நான் சொல்லியிருப்பேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் பார்த்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இது வந்து எனக்கு தெரிஞ்சு 10வது வீடியோவாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, ஃபர்ஸ்ட்டு வந்து இந்த கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸை பற்றி நிறைய பேருக்கு தெரியும். அதை வந்து நம்ம சேனலே ஒரு 4 வீடியோஸ் நான் சொல்லிட்டேன் இல்லையா. ஆனால் பார்த்துட்டிங்கன்னா கிராண்ட் ஃபாதர் பேரடாக்ஸ் வந்து எப்படி மல்டிவர்ஸோட கனெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ மல்டிவர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இப்போ ஒரு பர்சன் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்களுடைய ஒரு ஆல்டர்னேட் வெர்ஷன். அதாவது ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அந்த பொருள் ஒருவேளை இப்படி இல்லாமல் வேறு மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, நம்மளை சுற்றி வந்து மில்லியன் கணக்கான மக்கள்கள் வந்து இருக்காங்க, பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா. அவங்க ஒவ்வொருத்தங்க லைஃப்பையும் நம்ம வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும். அதுலேயுமே பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பர்சனாக, இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஒரு டைம்லைனில் வந்து நான் உங்கள்கிட்ட இப்படி பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில், அனதர் டைம்லைனில் பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து யூடியூபோட ஒரு சிஓவாக இருக்கிறதுக்கும் ஒரு டைம்லைன் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுமாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற மில்லியன் கணக்கான மக்கள்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, பீப்புள்ஸ் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களோட லைஃப்பை வாழ்ந்து பார்த்தா எப்படி இருக்கும், அவங்க லைஃப் டிஃப்ரெண்ட்டாக எப்படி இருக்கும், நம்மளை விட அந்த ஒரு லைஃப் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா பெட்டராக தான் எப்படி இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த மல்டிவர்ஸ் தியரி வந்து முன்வைக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். இதை வந்து பாசிபிள் ஃப்யூச்சர் டைம்லைன் அப்படின்னு சொல்லுவாங்க. பாசிபிள் ஃப்யூச்சர் டைம்லைனா என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா, அதாவது எதிர்காலத்தில் ஒருவேளை இப்படி நடந்தால் அதோட அவுட்கம் என்னவாக இருக்கும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து இப்போ ஒரு ஏஜ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க, நான் வந்து 10 வயசுலேயே வந்து ஒரு விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும், 20 வயசில் ஒரு விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும், 30 வருஷத்தில் அந்த விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும், 40 வயசில் அந்த விஷயத்த பண்ணால் எப்படி இருக்கும். இப்படி ஒவ்வொரு விஷயத்துக்குமே பார்த்துட்டிங்கன்னா நிறையா அவுட்கம்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ வந்து ஒரு 10 ரூபா நோட்டு என் கையில் கிடைக்குதுன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து நான் 1ஆம் தேதி செலவு பண்ணால் அதில் இருக்கக்கூடிய அவுட்கம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். 2ஆம் தேதி நான் செலவு பண்ணால் அப்போ இருக்கக்கூடிய அவுட்கம் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். 3ஆம் தேதி 4ஆம் தேதி இப்படி வந்து ஒரு மாதங்களில் ஒவ்வொரு நாளுக்குமே பார்த்துட்டிங்கன்னா ஒரு அவுட்கம் அப்படிங்கிறது சேஞ்ச் ஆகுது. அதுவே ஒவ்வொரு மணி நேரத்துக்கும் அப்படின்னு நீங்கள் எடுத்திங்கன்னா அதில் 24 அவுட்கம் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். அதுவே அந்த நிமிஷங்களாகவோ வினாடிகளாகவோ மைக்ரோ செகண்டாகவோ நீங்கள் குறைக்கும் போது அங்கே வந்து எவ்வளோ மில்லியன் கணக்கான டைம்ஸ் அப்படிங்கிறது இருக்கும், பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது இருக்கும். அது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு டைம்லைன் இருந்தால் அப்படி இருக்கும். அப்படி நினச்சி பாருங்கள், ஜஸ்ட்டு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 60 டைம்லைன், அப்படி பார்த்தா 10 மணி நேரத்துக்கே 600 டைம்லைன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதுவே ஒவ்வொரு விஷயத்துக்கும் இது வந்து நீங்கள் கேல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அவங்க மைண்டே அப்படியே குழம்பிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட் இது. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா இனிமேல் சயின்டிஸ்ட் வந்து ஃபுல்லாக புரிஞ்சுக்கல. ஸோ பேரலல் யூனிவர்ஸு, மல்டிவர்ஸ்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க நம்புகிறாங்க. ஜஸ்ட்டு வந்து ஒரு தியரிட்டிக்கலாக, என்னமோ வந்து அஃபிஷியலாகவோ இல்லை சயின்டிஃபிக்கலி பார்த்திங்கன்னா ப்ரூவ் பண்ணப்படலை. தியரிட்டிக்கலாக பார்த்துட்டிங்கன்னா இப்படி ஒரு விஷயம் இருக்கலாம், இப்படி பண்ணால் இந்த விஷயம் இப்படி சேஞ்ச் ஆகலாம், இப்படி பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து தியரிட்டிக்கலாக தான் இருக்கே தவிர இன்னும் பார்த்துட்டிங்கன்னா கிளியராக ப்ரூவ் பண்ணப்படலை. அப்படி இருக்கும்போது பார்த்துட்டிங்கன்னா இதை வந்து எப்படி அந்த அவுட்கமோடு அவங்க வந்து அவுட் சோர்ஸை வந்து சேர்த்து பார்க்க முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சு பாருங்கள். ஸோ இது பார்த்துட்டிங்கன்னா ஒரு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம், பாசிபிலிட்டிஸ் கம்மியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். எது எப்படி இருந்தாலுமே வந்து இந்த ஒரு டாபிக் அப்படிங்கிறது வந்து, அதாவது இந்த மல்டிவர்ஸ் டாபிக் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப 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 பெருசு. இந்த குவாண்டம் ஃபிசிக்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பேரலல் யூனிவர்ஸு, மல்டிவர்ஸை பற்றி டீட்டெயிலாக நிறையா விஷயங்கள் வந்து நமக்கு சொல்லிக் கொடுக்கும். ஸோ ரொம்ப கன்ஃபியூசிங்காக தான் இருக்கும். எல்லா விஷயத்துலையுமே பார்த்திங்கன்னா ஒரு கன்ஃபியூஷன் அப்படிங்கிறது வந்து பில்டப் ஆகிக்கிட்டே தான் இருக்கும். பட் ஆனால் அதை வந்து நம்ம ப்ராப்பராக லேர்ன் படிக்கும்போது நம்மளால் பல விஷயங்களை வந்து புரிஞ்சிக்க முடியும். ஆக்சுவலி எனக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால பார்த்துட்டிங்கன்னா அடிக்கடி கொட்டாயம் வந்துகிட்டே இருக்குது, தப்பாக நினச்சிக்காதீங்க. ஸோ பாசிபிலிட்டிஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம்லைனுக்கும் ஒவ்வொரு பர்சனுக்கும் ஒவ்வொரு மாதிரியான அவுட்கம் அப்படிங்கிறது வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்த சேஞ்சஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா அவங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றங்களை வந்து உண்டு பண்ணும்.
அப்படி உண்டாகக்கூடிய மாற்றங்கள் பார்த்துட்டிங்கன்னா மல்டிவர்ஸ்க்கான ஒரு லீடாக இருக்கும். அதுதான் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ் தியரி. ஸோ இந்த மல்டிவர்ஸ் தியரியை பற்றி இன்னும் நிறைய விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு. அடுத்த வீடியோவில் நான் அதை பற்றி சொல்கிறேன்.